இன்னொரு சம்பவம் நான் உதாரணத்தோட சொல்றேன். 1971 சேலத்தில் ஈவேரா ஒரு மாநாடு நடத்தினார், திராவிடர் கழக மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு பெண் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஆண் கூட அவளுக்கு உறவு தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது. அன்னை தேதியில அது சட்டப்படி குற்றம், தண்டிக்கக்கூடிய குற்றம் தான் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்லைன்றது வேற விஷயம். அப்போ அதை பனிஷபிள் அஃபென்ஸ் தான் இருந்தது. அப்பவே ஈவேரா என்ன சொன்னாரு, அப்படி ஒரு பெண் தன் கணவனை தவிர்த்து இன்னொரு ஆண் கூட உறவு வச்சுக்கிட்டா அதை சட்டப்படி குற்றமாக கருதக்கூடாது, சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இதேதான் ஆணுக்கும் பொருந்தும். ஒரு ஆண் மனைவியோட வாழ்த்து கொண்டிருக்கும் ஒரு ஆண் இன்னொரு மனைவி விட்டுட்டு இன்னொரு பெண் கூட உறவு வச்சுக்கிட்டா அதையும் சட்டப்படி குற்றமாக கருதக்கூடாது, அது இயல்பானது, சரீர சந்தோஷத்தின்படி வாழ பிறந்தவன் தான் மனிதன் அப்படிங்கிற துணியில ஈவேரா பேசியிருக்காரு. இந்த மாதிரியான கற்பு பற்றின ஈவேராவின் பிதற்றல்கள், உடறல்கள், இதெல்லாம் தான் இவருக்கு விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதனால்தான் கற்பு பற்றியும் இந்த மாதிரி குடும்பம் பற்றியும் ஈவேரா உளறி கொண்டிருந்த, பிதற்றி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சுனால ஈவேராவையும் ஒரு கொள்கை தலைவராக விஜய் சேர்த்து கொண்டிருக்கிறார்.